அதுக்குள்ளே சிக்கன் வாங்கிக்கணும். தேவையான அளவு உப்பு, மிளகு, இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம். கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு 2 போட்டுக்கணும். அந்த பட்டை, ஸ்டார் பூ, லவங்கம் போட்டுக்கின்னு இந்த வெங்காயத்தை வந்து ஒன்று ஒன்றா போடணும். ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போடணும். நல்லா இது வதங்கி வந்த பிறகு தக்காளி போடணும். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, மிளகு தூள் வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டுடணும். இது நல்லா செவந்து வரும்போது கறி போடணும். கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கி கறியை போட்டாச்சு. தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. உப்பு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா அப்படியே செவந்து வந்த பிறகு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அப்படியே நல்லா வெந்து வந்த பிறகு அப்படியே நல்லா அப்படியே வச்சு ஒன்றா வரும்போது கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கணும். அதில் லாஸ்ட்டில் இறக்கும்போது ஒரு தேங்காய் பத்தை 2 தேங்காய் பத்தை அரைச்சி அப்படியே ஊற்றிக்கணும். அப்படியே தொக்கா இருக்கும். கிரேவிக்கு தேங்காய் பத்தை இவ்வளோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் அரைச்சி ஊற்றியாச்சு இந்த கிரேவியில். இது தேங்காய் கிரேவி சூப்பராக இருக்கும். இந்தமாதிரி பண்ணி சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதை சுண்டி வந்த பிறகு கிரேவி மாதிரி வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி வந்து எல்லாத்துலேயும் சாப்பாட்டில் கூட போட்டு சாப்பிட்லாம். எப்படி இருக்கு பாருங்கள் கிரேவி, தேங்காய் கிரேவி. அதுமாரி செஞ்சு சாப்பாட்லேயும் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.